தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியை விரும்பவில்லை என்றும் மிகவும் மோசமான ஊழல் ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் என்றும் மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். Sweep this election. People don't want Stalin government anymore. Most corrupt and anti-development government. தமிழ் மண்ணில் பாஜகவால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். பிரதமரோ அமித்ஷாவோ எத்தனை முறை வந்தாலும் தமிழ் பேசுகிற மண் அவர்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த திட்டங்களும் தென் மாநிலங்களை காலனி மாநிலங்களாக ஆற்றுவதே குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களை தமிழ்நாடோ பாண்டிச்சேரி வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர்களுக்கும் தெரியும், தமிழக வாக்காளர்களுக்கும் தெரியும். தேர்தல் இயந்திரங்களை ஏதாவது ஒரு மாற்று கோளாறு செய்து வெற்றி பெறலாமே ஒழிய மக்கள் ஆதரவை பெற்று அவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி அகற்றப்பட்டு மக்கள் நலன் காக்கும் அரசு அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்தார். To promote development, to provide good governance, that is our agenda. And the DMK agenda is to promote dynasty and to promote corruption. So you can see the difference. What is the election agenda for that for Tamil Nadu? Good governance and development. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து வேறு யாராலும் கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த வாட்டி இந்த அலையன்ஸ் டெஃபினெட்லி we are going to win. தமிழ்நாடுல ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே புதுச்சேரி நல்லா இருக்குது. டெஃபினெட்லி we can win, no problem. Small one or two constituencies there are some small problems. Otherwise, people are with us and the alliance is going to win. Leaders of their party, our party, every party they are coming. That is fine that they are doing their work for their party. I will not say anything. But the thing is, they have not delivered on their promise. Whatever they promised, they have not been able to achieve. If you look at the manifesto last time of the BJP and NR Congress, nothing they've achieved. And no new investment has come, no new projects have come. The corruption is so high, people are suffering. So the people's support is swinging towards the Congress alliance here in Puducherry.